நீங்க எப்படிம்மா அத உணர்றீங்க? இப்ப ஐயா வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவரு. ஆமா. இப்ப நீங்க வந்து ஐயாவே சொல்றாரு உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்குன்னு. அத எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க? இவுங்கள மாதிரி நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனா இருக்கு. நான் மனசுல நெனச்சுக்குவேன். வீட்ல வந்து அம்மா, அப்பா அ அவுங்க படம் படம், தான் இவுங்க வச்சிருக்கு. அம்மா, அப்பா படம் வச்சு விளக்கேத்தி கும்பிடுவேன். கோயிலுக்கெல்லாம் போமாட்டேன். ம். இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னைய பொறுத்தவரை கடவுள் இருக்காரு. ம். மனசுல நெனச்சிட்டு நெனச்சுக்குவேன் அவ்வளவுதான். எங்க ரொம்ப இருக்காருன்னு எனக்கு பக்தின்னு தெரியல. சொல்ல முடியாது. ம். இவுங்கள மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இல்ல அவரு சொல்றத நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அவங்க வேற வழி இல்லங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன சாமிய பத்தி இல்லைனாலும், அதனால நான் அத இல்ல பத்தி கடவுள சொல்றதே பத்தி அதிகமா விமர்சிக்கிறவரு அவரு. அதனால ம். நான் அத சொல்லவே மாட்டேன். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் சிரிச்சு ஏதாவது அடிச்சுருவாங்க. ம். அத பத்தியே நான் பேச மாட்டேன். ம். அப்படி. கொள்கை அடிப்படையில அவரு உங்களுக்கான சுதந்திரத்த குடுத்திருக்காரு. ஆ ஆ. அதுல தலையிடுறது இல்லங்க. ம். அது ம். நான் நானா இருக்கேன். என்னோட கொள்கையிலேருந்து மாறுறதில்ல. அவங்களா இருக்காங்க. ம். அதுக்கு எந்த தடையும் நான் செய்யறதில்ல. இப்படி ம். மீட்டிங் எல்லாம் போனா என்னைய விட்டுட்டு போறீங்களே! நானா இருக்கனே! பசங்க இல்லையே! நீங்க இருங்கன்னு நான் சொல்றதில்ல. சரி அவங்களுக்கு பிடிக்குது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. மற்றபடி இப்ப வீட்டு வேலைகள் செய்யணும். அந்த சுமை ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆன கட்டத்திலயும் சரி, இப்பவும் சரி. இல்ல, இல்ல. இவுங்க நீ வீட்டு வேலைய கொற, ரிலாக்ஸா இரு, படி, வெளியில போ, வா, வேலைக்கு ஆள் வச்சுக்க. எனக்கு வந்து பிடிக்காது. நான் வெளியிலயே போறவல்ல. ம். வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுட்டா, அப்புறம் எனக்கு எந்த ஆக்டிவிட்டியும் இல்ல. என்னால முடிஞ்ச வர நான் வேலை செய்றேன். சமையல்லாம் நான் தான். ம். அ அது எப்ப முடியலையோ நான் அப்ப ஆள் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நான் தான் எல்லா வேலையும் செய்றேன். அத நீங்க எப்படிய்யா பார்க்குறீங்க? அது இல்ல சொன்னா அதாவது வெளிய சொன்னா கேட்கறதில்ல. அதுவும் முன்பெல்லாமாவது பரவால்ல. இப்ப நான் சொல்லுவேன் நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். உனக்கு சமைக்கணும்னு ஆசை இருந்தா ஒரு வேளை சமைச்சுக்க. இல்லைன்னா வெளிய சொன்னா வீட்டுக்கு வந்துற போது. நீ அந்த நேரத்துல ஏதாவது படி. அது சொன்னா அதுக்கு எனக்கு சமைக்கிறதே பரவால்ல அப்படின்னு. அ சுருக்கமா சொன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாரி சஜஷன்ஸ் சொல்லுவோமே தவிர கட்டாயப்படுத்துவதில்ல. ஒருவரை ஒருவர் கட்டாயப்படுத்துவதில்ல. 2 பேரும் அப்படித்தான்.